வணக்கம். நான் இப்போ முள்ளங்கி பருப்பு கூட்டு வைக்க போகிறேன். பாசி பருப்பு கூட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 200 கிராம் அளவு முள்ளங்கி எப்படி தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். 100 பாசிப்பருப்பு, ஒரு 10-20 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நம்ம செய்யும் போதே பார்த்துடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுத்த பருப்பு போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். இதோட முள்ளங்கியை சேர்த்துடலாம். முள்ளங்கி எண்ணெயில் நல்லா வதக்கணும். லைட்டாக சிவக்கு வரை வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். கொஞ்சம் பூண்டு இது சேர்த்துக்கலாம். 10 பல் இருக்கும். முழு பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால முள்ளங்கியில் உள்ள ஒரு வாசம் இருக்கும், அது போயிடும். இது மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணுனா அதில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். பருப்பு, பாசிப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். இதில் எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் இந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது கூட அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்கலை. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இதில் தேவையான உப்பு சேர்த்துடலாம். மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ தண்ணி இல்லாமல் கூட்டு நல்லா வெந்திருக்கு. தாளித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், உளுந்து கடுகு போட்டு தாளித்து சேர்த்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் காய்ச்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ முள்ளங்கி கூட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது சாதத்துக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.